Om Namah Shivaya. Love you, love you, love you, love you, love you. Grace, one. கென்னோட அம்மா அவங்க ஒரு சில வார்த்தை பேசினதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்து வெற்றி, தனுஷ் ரெண்டு பேருக்கும். எனக்கு அசுரன் படம் கென் நடிக்க போகும்போது 12th படிச்சுட்டு இருந்தான். அப்போது அசுரனில் ஒரு கேரக்டருக்கு நடிக்கணும்னு சொன்ன உடனே கர்ணா உடனே ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் வெற்றி சொன்னார், இல்லை கிரேஸ் கிட்ட கேட்டு சொல்லுங்கள், ஏன்னா அவன் 12th எக்ஸாம் எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பேச சொன்னார். நான் அவருக்கு கால் பண்ணேன். இந்த படம் வந்து நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அவன் நடிக்கட்டும், ஆனால் 12th எக்ஸாம் எழுத முடியுமா என்னன்னு தெரியல, ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் ஷூட் போனதுக்கப்புறம் நான் வெற்றிக்கிட்ட கேட்டேன், வெற்றி அவன் எப்படி பண்ணுறான்னு. எல்லாரும் அவனை நல்லா பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி சொல்லி அவனை ஏற்றி விடுறாங்க. என்னென்னா ஒரு இந்த சூப்பராக நடிக்கிறேன்றது ஒரு நடிகனுக்கு பெரிய விஷயம் இல்லை. இந்த கேரக்டரை இவனை தவிர வேறு யாரும் பெட்டராக பண்ண முடியாதுன்னு எந்த நடிகன் பேர் வாங்குறானோ அவன் தான் நல்ல நடிகன். தனுஷ் வந்து அவனை பிள்ளையா நினச்சிட்டாரு. ஆனால் அவன் எப்போ தனுஷை அப்பாவாக நினச்சி பழகிறானோ நடிக்கிறானோ அப்போ தான் இந்த கேரக்டருக்கு அவன் ஜஸ்டிஸ் பண்ண முடியும். கிரேஸ் அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். தனுஷ் வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. தனுஷ் கூட அவன் இருந்தான்னா நிறைய விஷயங்கள் கற்றுப்பான். வேறு எங்கேயுமே அவன் போய் எதுவுமே கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த யூனிவர்சிட்டிக்கு கூட அவன் இருந்தான்னா போகிறோம் அப்படின்னு சொன்னார். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. உண்மையாகவும் இருக்குது. ரியலி வெரி தேங்க்ஃபுல் டு வெற்றி அண்ட் தனுஷ், ஃபார் எவர் கிரேட்ஃபுல். நீங்கள் ஆக்சுவலாக இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கும், அந்த ஈவெண்ட்டுக்கு தனுஷ் வருவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எப்போவுமே உங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக எங்கள் ஹோல் ஃபேமிலியும் இருப்போம். அண்டு என்னோடய ஃபேமிலி எல்லாருக்குமே அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். கருப்பையா தேங்க்யூ ஸோ மச். அம்மாமுத்து, விக்கி எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்டு கென் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட அம்மாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த படம் நல்லா வரும்னு நான் நம்புகிறேன். இதில் நிறைய பேரோட லைஃப் இருக்குது. நிறைய பேர் இதில் புதுசாக பண்ணியிருக்காங்க. கேமராமேன், நிறைய சின்ன இந்த ஹீரோயின்ஸ், நிறைய பசங்க இந்த படத்தில் வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்தால் எல்லாரும் பாருங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வரணுன்றது எனக்கும் ஆசை. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு போட்டு இந்த படத்தை எடுத்துருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் எல்லாருமே March 19 தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். என்னோடய ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. கேங், சாரி உங்கள் பேரில் எனக்கு தெரியல, மன்னிக்கணும், சாரி. பட் வாழ்த்துக்கள் தம்பிங்க, உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் சொல்லிடுறீங்களா? உங்கள் பேர் என்ன? என் பேர் ஈஸ்வர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கென். தேங்க்யூ. என் பேர் டேனியல். தேங்க்ஸ் கென். தேங்க்யூ சார் எங்களை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ. என் பேர் லோஹித். நான் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். தேங்க்யூ. என் பேர் ஜோஷ்வா. இந்த படத்தில் கோ டைரக்டராக இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் தேங்க்யூ சார். தேங்க்ஸ். நான் இந்த கேங்குக்கு லேட்டாக தான் வந்தேன். ஆனால் இவங்க எல்லாரும் ஒரு பிரதராக என்னை அக்செப்ட் பண்ணினதுக்கு ஒரு பெரிய விஷயம் எனக்கு. என் பேர் வந்து சின்னா. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் சார்.